பார்வதிக்கு தன்னுடைய இடபாகத்தை கொடுத்து தன்னில் பார்த்தீங்கன்னா சரிபாதின்னு சொன்ன அர்த்தநாரீஸ்வர் கோவிலில் சிவனின் அற்புத காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா போற்றியிடும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் சிவனின் அருளால் நிறைவேறுங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டையாக இருந்தாலும் திருமணம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அனைவரும் சென்று வழிபடக்கூடிய தலமான திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலை பற்றியும் இந்த கோவிலில் கருவறையில் நடக்கக்கூடிய சில அதிசய நிகழ்வுகளையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. திருமணம் நடக்கவில்லைன்னு வருத்தப்படக்கூடிய நபர்கள் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று எந்த முறையில் பரிகாரம் செய்தால் விரைவில் திருமணம் நடக்கும். நாகதோஷம் குழந்தைக்காக ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று எப்படி வழிபடலான்னு இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறேங்க. நீங்களும் சிவபெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஜாதக ரீதியான பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவனின் எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் இந்த ஆலயம் ரொம்பவே சிறப்புங்க. இந்த ஆலயம் அப்படி சிறப்புன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்த ஆலயத்தில் தாங்க அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமான் காட்சியளிக்கிறாரு. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் சிவன் தன்னுடைய உடலில் பார்த்தீங்கன்னா சரிபாதியே உமையாளுக்கு தந்து அர்த்தநாரீஸ்வரராக பக்தர்களுக்கு அருளக்கூடிய தலம் தாங்க இந்த திருச்செங்கோடு. இந்த பகுதியில் உள்ள மக்கள் திருமணமான உடனே முதலிரவுக்கு முன்னாடி மணமக்களை அழைத்து சென்று மாதொரு பாகனையும் தரிசித்து வருவதை வழக்கமாக வச்சிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் தாங்க திருஞான சம்பந்தரால தேவாரம் பாடல் பெற்ற கொங்கு பகுதியில் அமைந்த ஆலயமாக இருக்கு. இந்த ஆலயமும் ஒரு மலை மீது அமைந்திருக்குங்க. இந்த மலை ஒரு புறம் பார்க்கும்போது ஆண் போன்று தோற்றமளிக்கும், மறுபுறம் பார்த்தீங்கன்னா பெண் போல தோற்றமளிக்கும் அதிசய ஆலயமாக இருக்கு. கோயில் அமைந்திருக்கக்கூடிய மலை சிவந்த நிறமாக இருப்பதால செங்கோடுன்னு பெயர் பெற்று இந்த மலைக்கு நாகமலை, உரசகிரி, தெய்வ திருமலைன்னு பல பெயர்களும் உண்டுங்க. இந்த மலையேற உள்ள படிகள் 60 படி ரொம்பவே சிறப்புங்க. இங்கு சென்று சத்தியம் செய்தால் அது நீதிமன்றத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படும் நிலை இருந்ததாம். மேலும் இந்த ஆலயத்தில் சிவன் தன்னுடைய உடல்ல சரிபாதையை உமையாளுக்கு தந்து அர்த்தநாரீஸ்வரராக பக்தர்களுக்கு அருளக்கூடிய தலம் தாங்க இது. மேலும் இங்கு அர்த்தநாரீஸ்வரர் மூலவராக அமைந்த கோயிலை வேறெங்கும் நீங்க பார்க்க முடியாது. இதன் மூலம் இந்த ஆலயம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய கணவன் மனைவி இருவரும் பார்த்தீங்கன்னா சரிநிகர் சமமானவர்கள் என்பதை இந்த சிவ பார்வையில் சேர்க்கை உணர்த்துதுங்க. அது மட்டும் இல்லை, ஒருவரின் திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கையின் அடிப்படையே பார்த்தீங்கன்னா ஆரம்பமாகுது. இதனால் திருமணமான தம்பதிகள் தங்களின் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக சென்று வழிபட வேண்டிய ஒரு தலமாக இந்த ஒரு மாதொரு பாகனை தம்பதியர் வழிபட்டா இறையுருள் பெறுவதோடு இல்லறத்துல மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான பார்த்தீங்கன்னா அருளும் கிடைக்கும்னு சொல்றாங்க. முன்பொரு காலத்துல ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் தங்களில் யார் பலசாலின்னு அறிய இருவருமே போர் புரிந்தாங்க. அந்த போரினால உலகில் அதிக பேரழிவுகளை ஏற்பட்டன. இந்த துன்பங்களை கண்ட முனிவர்களுமே தேவர்களோ அவர்களிடம் யார் பலசாலி என்பதை அறிய ஒரு வழி கூறி அதில் யார் வெற்றி பெறுகிறாங்களோ அவர்களே பலசாலின்னு அதன்படி ஆதிசேஷன் தன் படங்களால் மேருமலை சிகரத்தின் முடியை அழுத்தி கொள்ள வேண்டும். வாயுதேவன் தன் பலத்தால பிடியை தளர்த்த வேண்டும்னு சொல்ல, ஆனா வாயுதேவனும் பிடியை தளர்த்த முடியல. அதனால கோபம் கொண்ட வாயுதேவன் தன் சக்தியை அடக்கி கொண்டார். இதனால உயிரினங்கள் அனைத்து வாயு பிரயோகமற்று மயங்கின. இந்த பேரழிவை கண்ட முனிவர்களும் தேவர்களும் ஆதிசேஷனிடம் பிடியை தளர்த்த வேண்டினாங்க. ஆதிசேஷன் தன் பிடியை கொஞ்சம் தளர்த்தினாரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட வாயுதேவனும் தன் சக்தியால் அந்த பகுதியை வேகமாக மோதி அச்சிகரத்தோடு ஆதிசேஷனின் சீரத்தை சேர்த்து பூமியில 3 செந்நிற பாகங்களாக சிதறி விழுந்துச்சு. அவற்றில் ஒன்று திருவண்ணாமலையாகவும், மற்றொன்று இலங்கையாகவும், மற்றொன்று நாகமலையாகவும், அதாவது திருச்செங்கோடாக காட்சியளிப்பதாக சொல்லக்கூடிய பெருமை வாய்ந்த தலம் தாங்க இது. இந்த இடத்துல 5 தலைகளோடு ஆதிசேஷன் முழு உருவமும் 60 அடி நீளத்துல பார்ப்பதற்கே பிரம்மாண்ட தோற்றத்துல நம்மை மெய்சிலுக்கும் விதத்துல இருக்கும்.
நாகரின் முழு உடலிலோ பக்தர்கள் மஞ்சளையும் குங்குமத்தையும் கலந்து பூசியிருப்பாங்க. இப்படி மஞ்சள் குங்குமம் தடவி வழிபடும் போது நாகதோஷம் நீங்குவதாக நம்பிக்கை உண்டு. படம் எடுத்த நிலையில் அமைந்துள்ள ஆதிசேஷன் லிங்க வடிவத்தை தாங்கி நிற்பது இன்னும் சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இங்கு பீருங்கி முனிவர் கைலாயம் வரும் வேலையில சிவபெருமானை மட்டும் வழிபட்டுட்டு அவருடைய அருகில் இருக்கக்கூடிய உமாதேவியை வழிபடாமல் விட்டு விடுவார். இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் நிலையில சிவனை மட்டும் வணங்கும் வகையில வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வந்து வழிபடுவாரா. இதனால கோபமடைந்த பார்வதியும் முனிவரை நோக்கி, சக்தியாகி என்னை அவமதித்ததால நீ சக்தி இழந்து போவின்னு சாபமிட்டா. இதை அறிந்த சிவனும் நானும் சக்தியும் ஒன்றுதான், சக்தி இல்லையேன்னு சிவமில்லைன்னு சொல்லி உமையாளுக்கு தன் இடபாகத்துல இடம் கொடுத்தாராம். பார்வதி தேவி இடப்பாகம் பெறுவதற்கு இந்த மலையில தான் வந்து தவம் புரிந்து கோதார கௌரி விரதம் இருந்து இடப்பாகம் பெற்றாங்க. அப்படி சிவனை நினைத்து தவம் செய்யும் போது சிவபெருமான் லிங்க வடிவமாக வந்து காட்சி தந்து மறைந்தாரு. பின் அந்த லிங்கத்திலேயே பார்வதியும் கலந்தாங்க. அர்த்தநாரீஸ்வரர் மூலவருக்கு முன்னால பார்த்தீங்கன்னா மரகத லிங்கம் இருக்கு. இந்த லிங்கத்தின் அருமை அறிந்து பீருங்கி முனிவரோ மலையின் தன்னுடைய 3 காலால் நடந்தே வந்து லிங்கத்தை தரிசனம் செய்தாரு. தன்னுடைய 3ஆம் காலை துறந்து இழந்த சக்தியை பெற்றாரு. பின் அந்த லிங்கத்தை அங்கேயே நிறுவினார். பின் அந்த லிங்கத்தின் சக்தியை எடுத்து கூறி அதை மார்கழி மாதம் மட்டுமே எடுத்து அபிஷேகம் செய்த பின் சூரிய உதயமாவதற்குள்ள எடுத்து பேழையில வைத்து விட வேண்டும்னு சீடர்களுக்கு கட்டளையிட்டாரு. மற்ற நேரத்தில் சாதாரணமாக லிங்கத்தை வைத்து வழிபடுங்கள்னு கட்டளையிட்டாராங்க. மேலும் இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னா, அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயமும் ஆதிகேசவ பெருமாள் ஆலயம் செங்கோட்டை வேலவர் ஆலயம்னு மும்மூர்த்திகளின் சன்னதியை தனித்தனியாக உடைய ஆலயமாக இருக்கு. இங்கே சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாரு. சிவனும் சக்தியும் இணைந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் திருச்செங்கோடு வாசுதேவ நல்லுணர் இடங்களும் இருக்கு. இங்கு சிவபெருமானின் எத்தனையோ வடிவங்களோ அவை அனைத்துமே எல்லாம் ரூபங்களுமே மக்களுக்கு பயம் தரும் வகையில தத்துவங்களை போதிக்குதுங்க. அப்படி நம்ம வாழ்க்கையில சிவனா போதித்தது தான் ஆணும் பெண்ணும் சமயன்னு சொல்லக்கூடிய தத்துவம். அது மட்டும் இல்லை, இங்கே சிவன் கோவிலில் லிங்கம் இருப்பது மரபு. இங்கே மலையே லிங்கமாக கருதப்படுவதால மலைக்கு எதிரே பெரிய நந்தி இருக்கு. மேலும் திருக்கைலாய பழத்தினால் ஏற்பட்ட குழப்பத்தினால் முருகப்பெருமா கோபமுற்று கைலையில அம்மையப்பனை விட்டு பிரிந்து காடு மலை வனம் வனத்திரங்களை கடந்து திருஆவினன்குடி குன்றின் மேல் நின்றார். அங்கிருந்து கைலை தன் கண்களுக்கு தெரிந்ததால் அங்கிருந்து புறப்பட்டு கொங்கின் மீதுள்ள நாகாசலம் வந்து அடைந்தாராம். நாகாசலத்திலிருந்து கைலை தன் கண்ணுக்கு தெரியாததால் இந்த இடமே தான் தங்குவதற்கு என்றதென்று எண்ணி திருச்செங்கோட்டில் செங்கோட்டு வேலவராக கோயில் கொண்டாரு. மேலும் இத்தலத்துல முருகப்பெருமானே செங்கோட்டு வேலவர் என்ற பெயரோடு வலது கரத்துல சக்தி வேலாயுதத்தை இடது கரத்துல சேவலையை எடுத்து இடுப்புல அழைத்தபடி கம்பீர தோற்றத்தோடு கிழக்கு நோக்கி காட்சியளிப்பாரு. இந்த அரிய காட்சியோடு முருகப்பெருமானையும் உலகிலே இங்கு மட்டுமே காண முடியும்னு சொல்லலாங்க. மேலும் ஆதிகேசவ பெருமாள் ஆலயம் கிழக்கு திசை வாயிலை உடையதுங்க. கற்சிலையால் வலிக்கப்பட்ட மூலவர் நின்ற திருக்கோலத்துல பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாரு. ஆதிகேசவ பெருமா நீலாதேவி பூதேவினே தன் இரு சக்திகளையும் வருடமும் இடமும் பெற்றுள்ளாரு. கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. மூர்த்திகளின் எதிரில் பலிபீடமோ கருடாழ்வாரோ சொல்லின் செல்வனாகிய அனுமனின் திருவுருவமும் இங்கே இருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கு தான் பார்த்தீங்கன்னா சுமார் 1370 ஆண்டுகளுக்கு முன்னாரே இத்திருத்தலமானது மரம் செடி கொடிகளை உடையதாகவும் பல மாட மாளிகைகள் நிறைந்ததாகவும் இங்குள்ள குன்றானது இயல்பாகவே செம்மை நிறமாகவும் இருந்ததால இத்தலம் கொடிமாட செங்குன்றுன்னு சொல்லப்படுதுங்க. இங்கு பார்த்தீங்கன்னா பல அற்புதங்கள் இங்கு நடந்திருக்கு. கொங்கு நாட்டு பகுதியில் வந்த ஞானசம்பந்தர் முதல்ல இங்கு வழிபட்டு பின்னர் தான் பிற தலங்களுக்கு சென்றாராம். மேலும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடம்பாடி என்னும் ஊரை சேர்ந்தவர் தாங்க பாததூளி. இவருடைய மனைவி சுந்தரியம்மாளுக்கு தம்பதியருக்கும் மகப்பேறு வாய்க்கல. எனவே இவங்க திருச்செங்கோடு உமையொரு பாகனை வழிபட்டு உமைய பாகன் என்னும் மகனை பெற்றாங்க. ஆனால் ஊமை பாகனுக்கு 5 வயது ஆகியும் ஊமையாக இருந்ததால பார்த்தீங்கன்னா தேரோட்டத்தில் கலந்து கொண்டு தேர்கால மகனை உருட்டி விட்டன. ஊமை பாகன் மீது ஏறிய சென்ற பின்பு அவன் பேசத் தொடங்கினான். இந்த அதிசயத்தின் சாட்சியாக அந்த இடத்துல மடம் நிறுவி தான தர்மம் செய்ய தொடங்கினாங்க. அவர்களுடைய மரபுல பிறந்தவங்க ஒன்றிணைந்து திருச்செங்கோடு மலை மீது ராஜகோபுரம் அமைத்து தந்தாங்களாம்.
மேலும் இறைவன் அர்த்தநாரீஸ்வர், திருஞான சம்பந்தர் முதலான திருமுறையில 107வது திருப்பதிகத்திலோ, திருநீலகண்ட திருப்பதிகன்னு 116வது திருப்பதிகத்திலும் பாடியிருக்காங்க. நீங்களும் திருமண தடையால பாதிக்கிறீங்கனாலும், கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா, பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஒரு முறையாவது பார்த்தீங்கன்னா, சென்று மனம் இந்த ஒரு ஆலயத்த வழிபட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ வியூவர்ஸ்.